சங்க இலக்கியத்தில் அப்படின்னு சொல்றதை விட தொல் தமிழ் இலக்கியம்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இன்றைக்கு வள்ளுவருக்கு காவி பூசிட்டாங்க. காலமாட்ட குதிரையாக்குறதுங்கிற கயவாளித்தனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சங்க இலக்கியத்தை சங்கி இலக்கியம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. 4 வேதங்கள் ரிக்யஜூர் சாம அதர்வனம் இருக்கிறது. இது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டுமே உரிமை உடையதாக இருந்த காரணத்தால் அவர்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற மற்ற பகுதி மக்கள் இருக்கிறார்களே, பெருவாரியான மக்கள், அவர்களையும் ஆக்கிரமித்துக் கொள்ள அல்லது ஆக்ரஷித்துக் கொள்ள, அவர்களை ஏமாற்ற அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நாட்டிய வேதம் எனப்படுகிற 5வது வேதம் நாடகம். ராமாயண நாடகத்தில் ஒரு காட்சி வருது. சுக்ரீவன் வாலி, அனுமன் சுக்ரீவன்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறான் ராமர் எம்ஆர் ராதா, இதுதான் எங்கள் சக்கரவர்த்திங்கிறாரு. அனுமன், சக்கரவர்த்தி, நான் வந்த நேரத்தில் அவங்களுக்கு பதவி போக வேண்டும். சக்கரவர்த்தி ஒரு குரங்க பார்த்து சக்கரவர்த்தின்னு சொன்னா என்ன குசும்பு இந்த மனுஷனுக்கு இருந்தா, உடம்பு முழுக்க பார்ப்பன எதிர்ப்பும் மற்றதும் மட்டும் இருக்கிறவனால தான் அப்படி யோசிக்கிறேன். எதிரெதிரான முரண்பட்ட 2 விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒரு தீர்வுக்கு வருவது நாடகம்ங்கிறது. ஒரு தீர்வுக்கு நல்லது வாழும், கெட்டது வீழும் அப்படிங்கிறதானால் அதை மோத விட்டு கடைசியில் நல்லது வாழுங்கிற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்கிறது தான் நாடகம். தமிழ் தேசிய பெருவிழா என்கிற அந்த முகாந்திரத்தில் மே 17 இயக்கம் தன்னுடைய 15ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையிலே எனக்கு கூட அதை பார்க்கும் பொழுது அந்த 15ங்கிறது தனியாக யோசித்து பார்க்கும்போது 75ங்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை இந்த 70 வயதுக்கு மேலே உள்ளவங்களை வச்சு இந்த கூட்டம் நடத்துறதுனால, அல்லது 75 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணியை 15 ஆண்டுகளிலேயே செய்திருக்கிறார்கள் என்பதை சூசகமாக சொல்கிற மாதிரி கூட அது இருக்குது. உண்மையில் தோழர் திருமுருகன் காந்திக்கும் அவருக்கு தோள் கொடுத்து நின்றிருக்கின்ற அத்தனை 17 இயக்க தோழர்கள் அனைவருக்கும், வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழமை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது காலையில் என்னுடைய மரியாதைக்குரிய தோப்பா அவர்களுடைய அரங்கிலே அறிஞர் பெருமக்கள் தங்கள் உரைகளை பேசினார்கள். இப்பொழுது அதே பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஐயா வானவாமலை அவருடைய பெயரிலான, ஏன்னா ஆரம்பத்தில் அவருடைய ஆராய்ச்சி கூட்டங்களிலே ஒரு மாணவனாக கலந்து கொண்ட அந்த பேர் எனக்கு இருந்தது என்கிற அடிப்படையிலே அவருடைய இந்த அமர்விலே நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். அந்த நிலமும் பொழுதும் முதல் பொருள், இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ரொம்ப ஒரு அற்புதமான பொருள் முதல்வாத நோக்கில் உலகத்தை பார்த்த ஒரு பார்வையை ரொம்ப முன்னாடியே நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக, இலக்கணங்கள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்த மொழியாக நாம் அதை ரொம்ப பெருமைப்பட்டு, என் மொழி இப்படி என்னது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு, பின்னாடி அவன் சிவன் படைச்சான், அவன் படைச்சான், இவன் படைச்சான்னு என்னெல்லாமோ கதைகளை சேர்த்து விட்டாங்களே ஒழிய, ஆனால் நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள். அங்கே உள்ள பூ, பறவை, மிருகங்கள், மற்ற இதர ஜந்துக்களில் ஒரு ஜந்துவாகத்தான் அங்கே கடவுள் சொல்லப்படுறான். முதல் பொருளாக சொல்லப்படலை, கருப்பொருள்களில் ஒன்றாகத்தான் கடவுள் சொல்லப்படுறான். அப்போ எப்பேற்பட்ட
பெருமைக்குரிய அந்த மொழிக்கு நாமளும் சொந்தக்காரங்களாக இருக்கிறோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாடகத்தை பற்றி இதில் பேசுவதற்கு அதில் என்ன தலைப்பு அப்படிங்கிற பொழுது, தொல் தமிழில் நாடகத் தமிழின் வேர் அப்படிங்கிறதாக சொன்னேன். தொல் தமிழ் அறிஞர்கள் இருக்கலாம், தமிழ் பேராசிரியர்கள் இருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு நாம் வளர வளர நம்மளுடைய எதிரிகள் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. அவர் காலையில் சொன்னது போல் பெரியாரை பற்றி பேசுவதற்கும் அல்லது வள்ளுவரை பற்றி நீங்கள் வள்ளுவர் எழுதின காலத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தானே வள்ளுவர் பேசப்படுறாரு. நடுவில் யார் பேசியிருக்கா? யாரும் பேசலை. எந்த மதவாதியும் பேசலை. அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் யாரும் பேசலை. திரும்ப வள்ளுவருக்கான ஒரு காலம் வந்ததுங்கிறது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான். வள்ளுவர் வந்து எலிசா டங்கன் இவங்கெல்லாம் அதற்கு முன்னாடி. அதுபோல நாம் பழகி போன சில விஷயங்களே கூட இப்போ யோசித்து பார்க்கும் பொழுது, அது தொடர்பாக ஆய்வு செய்தவர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கிடைக்கிற தரவுகளின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது, சங்க இலக்கியம்னு சொல்றது சரியாங்கிறதே ஒரு கேள்வி வந்துட்டு. எந்த சங்கம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எங்க நடந்தது? அதுவே ஒரு கற்பனை தானே. சிவன் அவன் உருவாக்கி விட்டதுங்கிற மாதிரி நம்மளை மண்டையில் நம்ப வச்சிருக்கிறாங்களே. அப்போ அதை சங்க இலக்கியத்தில் அப்படின்னு சொல்றதை விட தொல் தமிழ் இலக்கியம்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இன்றைக்கு வள்ளுவருக்கு காவி பூசிட்டாங்க. காளமாட்டுக்கு வந்து காளமாட்டை குதிரையாக்குறதுங்கிற கயவாளித்தனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சங்க இலக்கியத்தை சங்கி இலக்கியம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டம் இல்லை. நீங்கள் விட மாட்டீங்கிறதெல்லாம் வேற. நீங்கள் விடாமலே பல காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதில் சிவபெருமான் ஒரு இடத்துல வர்றாரு. அதனால அது எங்கள் இலக்கியம்னு அவன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நாமளே கொஞ்சம் எச்சரிக்கையோடு, ஏன் 8 தொகைன்னு சொல்லுவோம், 10 பாட்டுன்னு சொல்லுவோம், அல்லது மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லிட்டு போகிறோம்? நமக்கு என்ன பேர் இல்லையா? சங்கம் அப்படிங்கும் பொழுது, சங்கம் அப்படிங்கிறதுல தான் சங்கம். நீங்கள் சகர கிளவியும் அவற்றோட ஐ அவுன்னு 3 கிடையேன்னு தொல்காப்பியம் சொல்லுது. சகரம் அந்த இதில் தமிழில் மொழி முதல்ல வாக்கியம் வராது அப்படின்னு சொல்லுது. அப்போ சங்கம்ங்கிறத வந்து நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமே, நாம் அதுக்கு எவ்வளவு வியாக்கியானம் சொல்லி எப்படி ஒரு மாதிரி காப்பாற்றணுங்கிறதுக்காக சகர கிளவியும் அவற்றோடு அற்றே அவை அவ்வேணும் ஒன்றலங்கடையேன்னு மாற்றி எழுதியிருக்கிறாங்க. பாடபேதம் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு. அது எப்படி அவை அவ்வுன்னு எப்படி வர முடியும்? அவைங்கும் போது அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று வந்தால் தானே, இல்லை அதுதானே அது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. மொழியில் மற்ற விஷயங்களிலே ரொம்ப நூதனமாக நம்மை மூளைச்சலவை செய்யக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் மிக எச்சரிக்கையாகவே இதை தொல் தமிழ்னு சொல்லிட்டு போயிடலாமே, பிரச்சனை இருக்காது, சங்கத்தமிழ்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. அவர் பேராசிரியர் கருணானந்தம் அவரோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது கூட அவர் அது சரியானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதனால் நாம் அந்த தொல் தமிழ் அப்படிங்கிறது சொல்கிறது சரி, அல்லது கீழ்கணக்கு நூல்கள்ங்கிறது போல மேற்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டு ரெண்டையும் சொல்வதாக இருந்தால் அப்படி கூட நாம் வந்து சொல்லிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு நிலையில் நாம் நம்மளுடைய நாடகத்தமிழ் அப்படிங்கிற இதுக்கு பார்க்கும் பொழுது நாடகத்தை பற்றி நமக்கு இங்கே கூத்தநூல் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பிற்பட்ட காலம். காலையில் கூட அவர் அரசு பேசும்போது இவர் குருமுனி, யார் அவர் பேர்,
அகத்தியரை பற்றி ஏதோ சொல்ல வந்து அப்படியே சொல்லாமல் போயிட்டார். எல்லாமே திட்டமிட்டு அவர்தான் தமிழினுடைய ஆதி அப்படிங்கிற மாதிரி மேலே அங்கே உயர்ந்து போனதை கீழே இப்படி தூக்கிட்டு தான் தென்பகுதி. உடனே தென்பகுதியை இது பண்ணுறதுக்கு அவ்வளோ குள்ள முனியை அனுப்பி அவரை உட்கார வச்சு அவர் தான் அங்கே தமிழ் வளர்த்ததாக அவர் சொன்னதாக பல விஷயங்கள் நம்ம மண்டையில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்ல வரும்பொழுது அது எந்த காலத்து அகத்தியன்னு நமக்கு தெரியலை. ஆனால் இந்த அகத்தியம் அப்படின்னு பேசக்கூடிய நூலும் கிடைக்கல. அந்த அகத்தியம் அல்லது அகத்தியன்கிறது 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வரக்கூடியது. 10ஆம் நூற்றாண்டு எப்படி மதவாதங்கள் உள்ள நுழைஞ்சி இருந்ததோ அந்த காலத்தில் உருவான ஒரு நூலாகத்தான் அது இருக்க முடியும். அந்த நூலை இயற்றிய ஆளாக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவை கையில் கிடைக்கல. அது வரைக்கும் நல்லது. இப்போ நாட்டிய சாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்போம். நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது கிமு 3லிருந்து கிபி 3 வரைக்கும் ஒரு காலத்தை சொல்கிறாங்க. நாட்டியம் அப்படிங்கிறதுங்கிறது நாட்டிய அப்படிங்கிறது நாடகத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல். அன்றைக்கு நாட்டிய தான். நிறுத்திய நாட்டிய. நிறுத்திய அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பரதநாட்டியம்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு கதையோடு கூடிய ஒரு விஷயம். நிறுத்தங்கிறது வெறும் இந்த அலாரிப்புங்கிற மாதிரி தன்னை வார்ம் அப் பண்ணி கொள்றதுக்காக ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். நிறுத்தியங்கிறதுல ஒரு கருத்து புலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வருது. நாட்டிய அப்படிங்கிறதுல தான் வாச்சிகம்ங்கிறது வருது. மற்றதில் வாச்சிகம் இல்லை. ஆங்கிகம், ஆகாரியம், சாத்விகம், வாச்சிகம், இது 4 தான் அவங்க வடமொழியில் சொல்லக்கூடியது. இதில் இந்த வாச்சிகம்ங்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய மொழி. இந்த மொழி வரும்பொழுது தான் அங்கு நாடகம்ங்கிறது வருது. அதற்கு முன்னாடி ஆகாரியம்ங்கிறது உடை, ஒப்பனை, மன அந்த இதை கொண்டு வர்றது. சாத்விகம்ங்கிறது நாம் சொல்கிறது நமக்கு ஏறக்குறைய மெய்ப்பாடுன்னு சொல்லப்படுவது போல மன ரீதியாக அதற்குள் உள்ளமிழ்ந்து கிடக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது சாத்விகம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இணைந்து அதில் வாச்சிகம் சேரும் பொழுதுதான் அது அங்கு நாடகம்னு சொல்லப்படுது நாட்டிய சாஸ்திரத்தில். சரி, இந்த நாட்டிய சாஸ்திரம் எதுக்காக வந்ததுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிக்யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் வந்து சாதாரண மக்கள், பிராமணர் அல்லாதவர்கள் யாரும் அதை கேட்கக்கூட முடியாது. வேதங்களை கேட்கக்கூடிய நிலை இருந்தால் அவன் காதில் வந்து ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது உயர்த்தி கொண்ட ஒரு சமூகத்திற்கான ஒன்றாக வேதங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த வேத அடிப்படையிலே ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் கேட்கக்கூடாத ஒரு பிரிவினரான சூத்திரர்கள் அல்லது சண்டாளர்கள், யார் வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் சமூகத்தில் பெருவாரியானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறு பகுதியினருக்கான ஒரு வேதத்தை வைத்துக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன், ஒரு பூ, ஒரு மிருகம், ஒரு இது அப்படி வாழ முடியாது. அவனோட மட்டுமே வாழ்ந்துட முடியாது. சமூகம், நீங்கள் அழகர் கோயில், அவர் தோப்பா கூட எழுதியிருப்பார், அழகர் கோயில் திருவிழா வந்து ஊர் மக்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கும். அந்த கோயில் திருவிழா சுற்று வட்டார அத்தனை கிராமத்தில் உள்ள மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதில் எப்படின்னா, அழகர் அவர் கோயிலிருந்து, அழகர் கோயிலிருந்து கிளம்பி வர்றாருன்னா அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சடங்கு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் வெவ்வேறு சாதிக்காரர்கள் அங்கே வந்து பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய சாமியாக அழகரை கொண்டு வருவதற்காக சில சடங்கு விஷயங்கள் வச்சுருக்காங்க. இப்போ அங்கேருந்து வந்தாங்கன்னா கள்ளந்திரின்னு ஒரு ஊர் இருக்குது. கள்ளந்திரிக்கு ஊருக்கு வரும்பொழுது அந்த காலத்தில் அவன் கொள்ளையடித்தவன், அந்த கொள்ளையடிக்கிறதுங்கிற மாதிரி அழகர் அவருடைய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரிக்கு அந்த திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் அங்கே சுந்தரவல்லி நாச்சியார் அவங்களுக்காக அவர் வர்றாரு.
அப்போ அவன் நிப்பாட்டுவான், எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க வண்டிகளெல்லாம். இவன் ஒரு உண்டியல் இருக்கும், அந்த உண்டியலுக்குள்ளே கையை விட்டு அவன் இப்போ கொள்ளையடிக்க முடியாது. ஆனால் பாருங்கள், அந்த கொள்ளையினுடைய எச்சம் இருக்குது பாருங்கள், அந்த இதுக்குள்ளே கையை விட்டு எடுத்தான்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். இது அவன் கொள்ளையடித்ததனுடைய ஒரு சிறு எச்சமாக இதை செய்கிறான். இதை செய்கிறது மட்டும் இல்லை, இவன் சார்ந்த அந்த சமூகம் இருக்குது, அந்த ஊர், இவன் கறி சாப்பாடு போட்டு அவ்வளோ பேருக்கும் புது வேட்டி புதுச்சட்டை எடுத்து கொடுத்து இவன் ஒரு கொண்டாட்டமாக வர்றதுங்கிறது இருக்குது பாருங்கள். இப்படி வெவ்வேறு பகுதி மக்களை வந்து, மற்ற சாமிக்கு அப்படி கிடையாது, கோயில் அந்த தெரு சுற்றி உள்ளே போயிடுவாங்க. இந்த சாமி அழகர் கோயிலில் அழகரை கொண்டு வர்றதுங்கிறது அங்கே இருந்து ஒரு 29-30 கிலோமீட்டருக்கு கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பகுதி மக்களும் அதில் கலந்து கொள்றதுங்கிறது இருக்கு பாருங்க. அப்படி ஒரு தன்மையை கொண்டு வர்ற விஷயங்கள் இருக்குதே, அது மாதிரி தான் இங்கே நாம் சொல்லக்கூடிய எல்லோரையும் பங்கு பெற வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். ரிக்கேஜூர் சாம அதர்வனத்தை இவன் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்து ஒருத்தன் அடிமையாக இருந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இவனுக்கு எடுபடியாக இருந்து கொண்டு இருந்தால், அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அவன் விழிச்சிட்டான்னா பிரச்சனை, அவனை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை பற்றி யோசிக்கவே வைக்கக்கூடாது. அறம், கடவுள் உனக்கு விதிச்சது இப்படிப்பா, நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இல்லைன்னா உன் முன்னோர்கள் அப்படி இருந்திருக்காங்க, அவங்க செஞ்ச சாபம், நீ இப்படி இருக்கிற. நான் பாரு, என் முன்னோர் அப்படி இருந்தான், அதனால நான் இப்படி இருக்கிறேன், நான் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல வைப்பதற்காக, அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒன்று வேண்டியது இருக்கு. பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க, எல்லாம் ஒரே இது நாட்டில் அநியாயமாக போச்சு, ஏன்னா பல சிக்கல்கள் நடந்துருது. இவன் வீட்டை காப்பாற்றிக்கிற வேண்டியது இருக்குது, இவன் வீட்டு பெண்களை காப்பாற்றி கொள்ள வேண்டியது இருக்குது. அதுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுது. அவன் தண்ணி போடுறான், இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான், ரொம்ப கெட்டு போச்சு. அப்போ அவனுக்கு நல்ல புத்தி சொல்கிறதுக்காக, நமக்கு மட்டுமே உரிமையுடையதான இந்த வேதங்களில் அவன் பங்கு கேட்காமல் இருப்பதற்காக, இதையெல்லாம் அவன் ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக அவனுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லணும். அதற்காக உருவாக்கப்பட்ட 5வது வேதம் தான் நாடகம். இப்போ புரிஞ்சுக்கிறீங்க, 4 வேதங்கள் ரிக்கேஜூர் சாம அதர்வனம் இருக்கிறது. இது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டுமே உரிமை உடையதாக இருந்த காரணத்தால் அவர்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற மற்ற பகுதி மக்கள் இருக்கிறார்களே, பெருவாரியான மக்கள், அவர்களையும் ஆக்கிரமித்துக் கொள்ள அல்லது ஆக்ரஷித்துக் கொள்ள, அவர்களை ஏமாற்ற, அப்படி தான் சொல்லணும். அது ஒன்றும் தப்பாக இருக்காது. ஏன்னா நாடகத்திலே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்கிறதுனால தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏமாற்றத்தான், உண்மையில் அப்படி தான். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் நாட்டிய வேதம் எனப்படுகிற 5வது வேதம் நாடகம், நாடகக்கலை. எங்கே எப்படி வருது இது? பிரம்மாட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இப்படியெல்லாம் சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் தலை தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நாளைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போ இவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க சொல்கிற மாதிரி செயற்குழு அமைப்பில் கூடி பேசி முடிவு பண்ணுற மாதிரி சாமிகள்லாம் கூடி பேசி முடிவு பண்ணுறாங்க, என்னடா செய்யலாம்? சரி, அப்போ வந்து இவங்களுக்கு இது பண்ணுவதற்காக 5வது வேதம் அறக்கருத்துக்களை மட்டும் சொல்வதற்கு, அது நான் பின்னாடி கூட சொல்கிறேன், இது அறக்கருத்துக்களை மட்டும் சொல்வதற்காக ஒரு வடிவம், கண்ணால் பார்த்து காதால் கேட்கக்கூடிய மாதிரி திருஷ்ய காவியமாக. ஏன்னா அவன் காதால் கேட்டால் விட்டுருவான், கண்ணால் பார்க்குறதுங்கிறது அவன் கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒன்றாங்கன்னா மனசில் ஆழமாக பதியுங்கிறதுனால திருஷ்ய காவியமாக ஒன்றை உருவாக்குறதுங்கிறது தான் நாடகம் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. சரி, இதை யார் இது பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படின்னா பரதமுனிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இவங்களை வச்சு ஒரு நாடகம் ஒன்று பண்ணணும்
அதை வச்சு தான் நாம் இவங்களெல்லாம் ஒரு மாதிரி அமைதிப்படுத்த முடியும். அவர் சரி நாடகம் பண்ணிடலாம், யாரை நடிகளாக வைக்கலாம், ஏன் நம்மகிட்ட தான் ஏகப்பட்ட சாமிகள் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் கிரேக்க மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகள் இருப்பாங்க. எல்லா சாமிகளும் மக்களுடைய பிரச்சனைகளை, ஒவ்வொரு பிரச்சனைகள் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவாக இருக்கும், அந்த வேலைகளை செய்வாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து எள்ளு போட்டால் இடம் இல்லைங்கிற மாதிரி அவ்வளவு சாமிகள் அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஊருக்கு. அப்போ சாமிகளை வச்சு பண்ணலாமே, அல்லது உங்கள் இதுலன்னா கடவுள்களை வச்சு பண்ணிக்கிறலாமே அப்படின்னு கடவுள்களை வச்சு ஒத்திகை நடத்தி பார்க்குறாங்க. கடவுள்களுக்கு அவ்வளவு மண்டையில் வேலை இல்லை, அதனால் ஏற மாட்டேங்குது. இது நான் இதை கற்பிச்சலை போட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நாட்டிய சாஸ்திரம் முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். அதில் முதல் பகுதியில் நாடகம் எப்படி தோன்றியது, ஆரிஜின் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறதுல அவங்க சொல்கிறதுங்கிறது நம்ம கடவுள்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. இந்த சாமிகள்லாம் நம்ம பிரச்சனையே தீர்க்க போகிறாங்கன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இன்னொரு கதை. ஆனால் அதில் அப்படி தான் இருக்குது. இந்த கடவுள்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, ஆகையால் இவங்களை வச்சு நாடகம் பண்ண முடியாதுன்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படிடா கீழே உள்ளவங்களுக்கு அவ்வளவு பேரும் இது பண்ணுவாங்களே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வேணுமேங்கும் போது பரத முனிகிட்ட ஐயா அவன் சீடர்கள்னு எழுதான், சில பேர் அவனுடைய குழந்தைகள்ங்கிறான். 100 குழந்தைகள் அவருக்கு இருந்ததாக பரத முனியினுடைய 100 குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து முதல் நாடகம் உருவாகுது. அந்த இது இப்போ கடையிறாங்களே, பார்க்கடலை கடையிறாங்களே தேவர்கள், அதுதான் வந்து முதல்ல எழுதப்பட்ட நாடகமாக அதில் சொல்லப்படுது நாட்டிய சாஸ்திரத்தில். அந்த நாடகம் வந்து போடும் பொழுது பல பிரச்சனை ஆகிருது. ஏன்னா அதில் அசுரர்களை மிக கேவலமாக நடத்துகிறாங்க தேவர்கள். அசுரர்களுக்கு சொரணை இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு அவர் பெரியார் சொல்கிற மாதிரி அவன் அசுரன் குரங்குன்னு எதையெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நம்மளைத்தான் சொல்கிறான் அப்படின்னு எடுத்து பார்த்தா, சொரணை உள்ள அவர்கள் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, எடா உனக்கு தான் மந்திரம் தெரியுமா, எனக்கும் குரல் வித்தை தெரியும்டான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவனை அவன் வசனம் வரமாட்டேங்கு, மறந்து போயிடுது அவனுக்கு. இவன் அந்த குரலி வித்தையில் அவனுக்கு மறதியை உண்டாக்குறான். அப்போ வாய் அசைது வசனம் வரமாட்டேங்கு, போகணும் நடக்க முடியல, நகர்வு வரமாட்டேங்கு, ஒரு மாதிரி சிக்கல் ஆகுது. என்னடா குழப்பம் ஆரம்பிச்சதுன்னா, அடா அசுரர்கள் அவனுக்கு தான் இது பண்ணியிருக்காங்கன்னு துவம்சம், நம்ம இப்போ இந்த துவம்சம் பண்ணிட்டாங்களா, துவஜம் அப்படிங்கிற அந்த கொடியை தூக்கி கொண்டு போய் சுற்றி அடித்து விரட்டி அவ்வளோ பேரையும் விரட்டி விட்டுறாங்க, கொண்டு போடுறாங்க. இப்படியான ஒன்று நடக்குது. அப்போதான் உட்காந்து திரும்பவும் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஏடா அவனுக்கு தான் கருத்து சொல்லணும்னு நாடகம் இது பண்ணுறோம், ஆனால் அவனை உள்ள விட்டால் நாடகம் பார்க்க முடியலையே, இப்போ அவன்லாம் வராமல் இருந்து நமக்குள்ள நாடகம் போடுறதுக்கு அல்லது இங்கே பிரிவினைகளை வச்சுக்கிடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தென்னிசைக்கு யமன் இருக்கிறாங்கிற மாதிரி வாசலில் யமனை கொண்டு போய் வச்சிடறான். நிறைய சாமிகள் இங்கே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நாடகம் போடுறவங்க எல்லாம் இந்த இடத்துல நாடகம் போடுற மேடையில் பூஜை பண்ணுவாங்க. அந்த திரைச்சீலை போட்டு வெளியில் உட்காந்துருக்கும் போது பார்த்தோம்னா அந்த தீவாராட்டின தட்டு இந்த மணி அடிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இங்கே தான் பிரம்மா இருக்காராம். நாடகம் போடக்கூடிய அந்த மேடை இருக்குல்ல, ஆடுகளம், அதுதான் பிரம்மன் இருக்கக்கூடிய இடம். மற்ற இங்கே அவன் அந்த சாமி, இங்கே இந்த சாமி, இப்படி யமனை கொண்டு முன்னாடி வாசலில் வச்சிடலாம், எவனாவது வந்தானா அடித்து தூக்கிடு அப்படின்னு. உள்ளே வருகிறவர்களுக்கு அவரவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களோ அதற்கு ஏற்ற மாதிரி பிரிவுகளை வச்சிடறான். எவ்வளவு விவரமாக பண்ணியிருக்கான் பாருங்கள் நாடகத்தை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அறவுரைகளை கூறுவதற்காக, அறத்தை சொல்வதற்காக நாடகத்தை உருவாக்கணும் அப்படின்னு பண்ணி அதில் சிக்கல் வந்துடுது அப்படின்னு மயனை கூப்பிட்டு, மயன்னா இந்த கட்டடக்கலை அவன் இது பண்ணுறான். அதில் அந்தந்த சாமிகளை காவலுக்கு வச்சு வெவ்வேறு வகுப்பார் எப்படி எப்படி அமர்ந்திருந்து
நாடகம் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு நாட்டிய சாஸ்திரம் சொல்லுது. அதனால நாம் என்ன செய்கிறோம்? பிரம்மா உருவாக்குனது இதை எங்கடா போடுறது அப்படின்னா, தேவர்களின் தலைவன் இந்திரன் அவனுடைய இந்திர விழாவில் போடுறதுங்கிறது தான் இவ்வளவு தகராறு நடந்தது. அப்போ ஒரு விஷயம் வரும் பொழுது மனித உழைப்பினால் வந்தது அப்படிங்கிறது கூட சொல்லாமல் சாமிகள் உருவாக்கி விட்டதுங்கிற ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு போய் இந்த நாடகங்கிற கலை இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலையை அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது அங்கு உள்ள உயர்த்தி கொண்ட சாதியினருடைய இதுவும் பிரம்மாவினுடைய தலையிலையும் பரதமுனியினுடைய தலையிலையும் உருவாகி வந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் நமக்கு ரொம்ப முன்னாடின்னு எடுத்துக்கொண்டா வடமொழியில் இருக்க. ஏன்னா பரதமுனி வந்து தமிழ்நாட்டுக்காரர் அல்லது தென்னாட்டுக்காரர், அவர் தான் வந்து வடமொழியில் அதை எழுதியிருக்கிறார். ஏன்னா அன்றைக்கு இன்றைக்கு ஆங்கிலத்தில் பேசுவது ரொம்ப பெருமைக்குரியதுங்கும்போதோடு அன்றைக்கு வடமொழியில் எழுதுவது பெருமைக்குரியதுங்கிறதுனால நாட்டிய சாஸ்திரம் அதில் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழில் இல்லை. இப்போ நம்ம கூத்தநூல்னு சொன்ன பல நூல்கள் நமக்கு வந்து கையில் கிடைக்கல. நாடக நூல்கள் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கூத்தநூல் கிடச்சிருக்கிறதுமே வந்து சிவனுடைய அந்த ருத்ர தாண்டவத்தில் அவருடைய உடுக்கையிலிருந்து பிறந்தது நாதம், அவருடைய காலினுடைய அசைவிலிருந்து பிறந்தது நாட்டியம். இப்படி ஒவ்வொன்றும் எல்லாமே சாமியினுடைய அவைய உறுப்புகளினுடைய அடிப்படையில் தோன்றியதுங்கிற மாதிரி தான் கூத்தநூலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு நாம் வந்து பார்க்கிறது அப்படின்னா, நமக்கான தமிழில் உருவான முதல் நாடக நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த பதிவும் இல்லை. அவனுக்கு ஒரு நாடகம் இருந்தது, அந்த பார்க்க கடலை கடக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அமல மதன நாடகம் அப்படின்னு ஒரு நாடகம் அவன் வந்து முதல் நாடகம்னு அவனால் சொல்ல முடியுது. நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தொல் இலக்கியம் அப்படிங்கிறதுல புறநானூரில் கூத்தர் ஆடுகளம் கடக்கும் அகநாட்டையே அப்படின்னு ஒரு வரி வருது, அவ்வளோதான். மற்றபடி கூத்து பற்றியோ மற்ற இது பற்றியோ அதில் ஒன்றும் பெருசாக சொல்லப்படலை. கூத்தாடு அவைக்குலாம் திருக்குறள் சொல்லுது. அகநானூரில் ஒரு பாட்டு, கோடியர்கள் அந்த இசைக்கருவிகளை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி விரலிகள் ஆடிக்கிட்டு இருக்கு, விரலி அவங்க ஆடுறதுங்கிறத பற்றி ஒன்று சொல்லுது. மற்றபடி வேறு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கோடியர், வயிறியர், கண்ணுளர், பாணர், பொருணர், விரலி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்களுடைய தொடர்ச்சி என்ன? ஒருவேளை அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களாக இருந்து இன்னொரு சமூகம் கைப்பற்றக்கூடிய காலத்திலே அவர்கள் ஒதுங்கி போய் அந்த சமூகங்களே, அந்த குடியினங்களே காணாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயத்தையும் அது வந்து ஏற்படுத்துது. ஏன்னா நமக்கு இலக்கியத்தில் கோடியர் வந்து முழவு வாசிக்கிறதுங்கிற பதிவு இருக்குது, பறை அடிக்கிறதுங்கிற பதிவு இருக்குது. ஆனால் இன்றைய வரைக்கும் நமக்கு கோடியர் யாருங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கே போனாங்க அவங்க? அப்படி ஒரு சமூகம் இருந்ததுன்னா பாணர் அப்படிங்கிறதுனுடைய எச்சம் கூட நீங்கள் கேரளாவில் இன்றைக்கு பார்க்க முடியும். ஆனால் இவர்கள் எல்லாம் எங்கே போனாங்க? அப்போ எல்லாருமே சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்து மக்களாக இருந்து அவர்கள் இந்த சமூகத்தால் காப்பாற்றப்படாமல், கவனிக்கப்படாமல் அவர்கள் அப்படியே காணாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு இடமும் அங்கே நமக்கு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம தமிழ் நாடகம்ங்கிறதும் நாடகத்தமிழும் வேறுபடுது. தமிழ் நாடகம் அப்படிங்கிறது நாடகத்தமிழ் தியேட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறதாகுது. நாடகத்தமிழ்ங்கிறது போது
தேட்டருக்குரிய ஒரு மொழி தமிழ் அப்படிங்கிறதாகுது. தமிழ் நாடகம்ங்கும் போது லாங்குவேஜ் தேட்டர், அது எந்த லாங்குவேஜ் போட்டாலும் அதனுடைய ஒரு தேட்டருங்கிறதாகுது. அப்போ நாடகத்தமிழ்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்குதா? அப்போ எதன் மூலமாக பார்க்க முடியும்? வடமொழியில் வாசிகம் சேரும் பொழுது தான் அது நாடகம் ஆகுது. இங்கே நமக்கு அது மாதிரி எது சேர்வதன் மூலமாக நாடகங்கிறத நாம் அடையாளப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்தோமானால் ஒரு ரொம்ப ருசிகரமான ஒரு விஷயம் கிடைக்குது. இப்போ செய்யுளியல் தொல்காப்பியம், அதில் செய்யுளினுடைய உறுப்புகளாக 26 உறுப்புகள் சொல்லப்படுது. 26 உறுப்பில் ஒரு 15வது உறுப்பு கூற்று வகைன்னு ஒன்று சொல்லப்படுறாங்க. கூற்று, இதை வச்சு தான் அவங்க கலித்தொகை பாடலையும் பரிபாடல் மற்ற பாடல்களில் சொல்லும் பொழுது நாடகத்தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கூற்று வகை, மெய்ப்பாடுங்கிறது எல்லா இதுக்குமே படைப்புக்கு நம்மை உள்ளிழுக்கக்கூடிய ஒன்றுங்கிறது. இந்த கூற்று வகைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக எனக்கு படுது. நான் இப்போ அப்படித்தான் பார்க்குறேன். இதிலிருந்து தான் நம்மளுடைய நாடகம் அப்படிங்கிறத, ஏன்னா உரல்களிக்கு உரை எழுதும் பொழுது இடையிடப்பட்டு அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வகை, ஒரு கூற்று, அதுக்கு மறுகூற்று, அதுக்கு இன்னொரு கூற்று, இப்படி வரக்கூடிய ஒரு தன்மையை செய்யுளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மெய்ப்பாடும் செய்யுளுக்கு சொல்லப்பட்டது தான். அதை நாடகத்துக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். நமக்கு இப்போ இந்த கூற்று வகை அப்படிங்கிறது முக்கியமானதாக படுது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லணும். கூத்தியல் வரிந்த கூத்தியர்னு இருந்தாங்க. பெண்கள் கூத்தாடியவர்களாக பெண்கள் இருந்தாங்க. மணிமேகலையில் அரங்க கூத்தி சென்று ஐயம் கொண்டதும் நாடக கணிகையர் நகுதல் அல்லதுன்னு ஒரு வரி வரும். அரங்க கூத்தி யாரு? மணிமேகலை. அரங்கத்தில் ஆடக்கூடிய கூத்தனுக்கு கூத்தி, அரங்க கூத்தி சென்று இவா அட்சய பாத்திரத்தை தூக்கிட்டு வீடு வீடாக பிச்சை எடுக்கிறதுங்கிறத பார்க்கும் பொழுது நாடக கணிகை, நம்ம தொழிலா இது, இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்களாம். நாடக கணிகையர் நகுதல் அல்லது. கணிகைன்னா நடிக்கிறவங்க, நடிக்கிறவங்களுக்கு பேர் தான் கூத்தனுக்கு கூத்தி அப்படிங்கிறது போல கணிகை அப்படிங்கிறது நாடக கணிகை. ஆனால் இன்றைக்கு வழக்கில் கூத்திங்கிறது அதனுடைய பொருளை திரிந்து ஒரு கேவலமான பொருளை சொல்லக்கூடியதாக தமிழ் மாக்கி வச்சிருக்கு. கணிகை அப்படிங்கிறது அதே போல் உடலை விற்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு அதை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சொல்லாக இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஆனால் அன்றைக்கு நமக்கு இலக்கியத்தில் இருக்குது, அரங்க கூத்தி இருக்குது, நாடக கணிகைன்னு இருக்குது. இன்றைக்கு அவர்களெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, நடுவில் இவர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம், பெண்ணு வரலாமா, பெண்ணு தீட்டு, இப்படி பல விஷயங்கள் சொல்லி அவர்களை ஒதுக்கக்கூடிய ஒரு காலத்தில் பெண்கள் கூத்தாடக்கூடாது, ஆண் தான் பெண் வேஷம் போட்டு ஆடுறது, நாடகங்கள்லேயும் அப்படி தான் ஆண் தான் பெண் வேஷம் போட்டு ஆடுறது, இப்படியான ஒரு தன்மை இருந்து அது இப்போதான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் உடைத்து இருந்து கூத்தில் பெண்கள் ஆடலாம். அவன் அது வேறு சொல்லுவான். ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி ஆடுறது, பொம்பளை கோயிலுக்கு முன்னாடி ஆட முடியுமா, தீட்டு. இப்போ அதெல்லாம் உடையுது. பெண்ணு 4.5 கட்டையில் எப்படி பாட முடியும்? ஏன்னா அது கூத்துலலாம் ஆடும் பொழுது அவங்க அந்த குரலை ரொம்ப உயர்த்தி போயிடுவாங்க. பெண்களுக்கு பெரும்பாலும் 5, 5 அந்த இதில் வரும்பாங்க. அதனால 4.5 கட்டை இதில் அவங்களால பாடவே முடியாது. அதனால் பெண்கள் ரொம்ப நாகரிகமாக ஒரு காரணத்தை சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் உடைத்து பெண்கள் மிக அற்புதமாக அந்த 4.5 கட்டை இதில் பாடுறதுங்கிறதும் அவர்கள் ஆடுறதுங்கிறதும் குதித்து ஓடுறதுங்கிறதையும் பார்க்கக்கூடிய சூழல் ஆனால் எல்லா இடங்கள்லையும் வரல.
ஆனால் வர ஆரம்பித்திருக்குதுங்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது எல்லாம் மற்ற சனாதனம் அது செய்த வேலைகளின் மூலமாக அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க பரதநாட்டியம் ஆடலாம். அதுக்கு முன்னாடி கூட பரதநாட்டியம் அவங்க ஆடலை. அதற்கு முன்னாடி கோயிலுக்கு சதிர ஆடிக்கிட்டு இருந்ததுங்கிறது இசைவேளாளர் சமூகம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த சதிரை ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, சிவகாமியின் சபதம்னு கல்கி ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த சிவகாமி சாமி உற்சவத்தின் போது ஆடக்கூடிய அந்த ஆட்டம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றி அவர் ரொம்ப பிரமாதப்படுத்தி எழுதுவதன் மூலமாக அந்த சமூகம் மெல்ல மெல்ல பரதநாட்டியம் படிக்கிறதுன்னு உள்ளே வர்றாங்க. இன்றைக்கு பரதநாட்டியம்ங்கிறது இசைவேளாளர் கலை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. முழுக்க உயர்த்தி கொண்ட ஒரு சமூகத்தினுடைய கலைங்கிற மாதிரி தான் இன்றைக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒன்றாக தன்மையப்படுத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு நாவலின் மூலமாக தன் குழந்தைகளை அதில் பயில செய்யுது. அப்படியான ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இன்றைக்கு அவர்கள் கிளாசிக்கல் டான்ஸ் எந்த நாட்டுக்கும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாங்கிற அளவுக்கு. ஆனால் அதுவே ஒரு கலையாக அந்த கோயிலுக்குள்ளே இருந்த பொட்டுக்கட்டி கொண்ட அந்த சமூகம், தேவதாசி சமூகம் அழிக்கப்படுறது அல்லது அது இல்லாமல் ஆக்குவதுங்கிறது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, ஆனால் அவர்களுடைய கலையை இன்னொரு சமூகம் கைப்பற்றி கொண்டு இன்று அவர்களுடைய கலையாக அதை ஆக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அப்போ இதுபோல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய அல்லது ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருடைய கலைகள் எல்லாம் அவர்கள் கையை விட்டு போகக்கூடிய நிலையிலே மற்றவர்கள் அதை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் நடந்திருக்குது. இந்த அடிப்படையில் தான் நமக்கு இப்போ அந்த கலித்தொகை மற்ற பரிபாடல் அவர் அதை ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, பேச்சு வழக்கு ஒயிலாக்க வழக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது ஒய்யார வழக்குன்னு ஸ்டைலைஸ்டு. ஆமாம், நீங்கள் டைக்ளோஸ் இந்த இதை சொன்னீங்க. நமக்கு தொல்காப்பியத்தில் நாடக வழக்கு உலகியல் வழக்கு, பாடல் சார்ந்த புலனறி விளக்கம் கலியே பரிபாட்டு அப்படின்னு ரொம்ப அழகாக கொண்டு அதனால தான் அதில் நாடக கூறு இருக்குங்கிறான். நாடக வழக்குங்கிறது நாடகத்துக்கான வழக்கு அல்ல, ஒரு ஒயில் சார்ந்த வழக்கு, ஸ்டைலைஸ்டு ஒன்று அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் கலந்தது கலி பரிபாட்டில் இருக்கிறதுங்கிறதுனால அது ரெண்டும் கலந்த ஒன்றாக இந்த கலித்தொகை பாடல்கள் இருக்கிறதுங்கிறதுனால நாடக கூறுகளை அங்கே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நான் என்னுடைய வீட்டில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் சொன்னாங்க, அப்போ எனக்கு சங்க இலக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த தொல் இலக்கியங்களின் மீது அதிகமான ஒரு பரிச்சயம் இல்லாத நேரத்தில் குறுந்தொகை பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாடகம் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ புரியல. ஆனால் பின்னாடி அதை இப்போ வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றுமே ஒரு நாடகத்தினுடைய தன்மை இருக்குது. அந்த தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அந்த கூற்று வகை அப்படிங்கிறத தன் கூற்று பிறர் கூற்று அதுக்கு மறுமொழி அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று வரும் பொழுது அது ஒரு நாடகத்தினுடைய ஒரு தன்மைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா நமக்கு நிகழ்த்தப்படக்கூடிய நாடகங்கிறதுக்கான பதிவுகள்ங்கிறது தொடக்கத்தில் எதுவுமே இல்லை. இப்போ கிரேக்கத்தில் கிமு 400 அல்லது 500 ஸ்பார்ட்டா ஏதென்ஸில் நடந்த நாடக விழாக்களில் என்னென்ன நாடகங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பதிவு இருக்குது. சோஃபக்லீஸ் அங்கேருந்து வந்தவன், யூரிபிடிஸ் அங்கேருந்து வந்தவன், ஈஸ்கைலஸ் அங்கேருந்து வந்தவன், அரிஸ்டோஃபேன்ஸுங்கிறவன் இன்றைய வரைக்கும் 2000 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அவருடைய நாடகங்கள் இன்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நாடக விழாக்கள் நடந்து சிறந்த நாடகங்கள், சிறந்த நாடக ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டதுங்கிறது கிமு 400-500 காலத்திலேயே இருந்திருக்கு. நமக்கு அப்படியான பதிவுகள் எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய செய்யுள்கள் அல்லது இந்த பாடல்களின் மூலமாகத்தான் நான் நமக்கான நாடகத்தினுடைய தன்மைகள் எங்கே இருக்குதுங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது தான் செய்யுளுக்கான இலக்கணமாக சொல்லக்கூடிய தொல்காப்பியனுடைய அந்த கூற்று வகை அப்படிங்கிறதுங்கிறதுலேருந்து தான் நாடகத்தினுடைய தொடக்கம் அல்லது அதுதான் வேறு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இப்போ சாதாரணமாக இப்படி இருக்கும். பேசுவதல்ல நாடகம்,
இதை நம்ம முன்னோர்கள் தமிழை முத்தமிழ்னு பிரிச்சிருக்காங்க. வேறு எந்த மொழியிலையும் இப்படி நடந்திருக்காங்கிறது தெரியல. எல்லா மொழிக்கும் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. ஆனால் யாருக்கும் அதை முத்தமிழ்ங்கிற ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற இது தோணவே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா முத்தமிழ்னு சொல்கிறாங்க? இயல் நமக்கு புரியுது, எடுத்துரைப்பு தன்மை உடையது. அது கற்பனை கலந்திருக்கலாம், கற்பனை கலக்காமல் இருக்கலாம். கற்பனை கலக்காதது கட்டுரை ஆகுது, கட்டுரை கலந்ததுங்கிறது கதைகளாகுது, நாவலாகுது, சிறுகதையாகுது, ஏதோ ஒன்று. அப்போ இந்த நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது இல்லை, எடுத்துரைப்பு சொல்லக்கூடிய விளக்க முறை, இது ஒரு தமிழாக பார்த்துருக்காங்க. அது ஒரு தமிழாக பார்த்துருக்காங்க. இயற்தமிழ், இசைத்தமிழ், ஒரு இசை ஒழுங்கு வரக்கூடிய தமிழ். அது பேசுறதெல்லாம் இசைத்தமிழ் அல்ல, ஒரு இசைமைக்குள். நேற்று அவர் பேசும்பொழுது சொல்கிறாரு, நாட்டை எப்படி எப்படி ஒவ்வொரு இடங்கள்லேருந்து எப்படி எப்படி மாறி வந்திருக்குதுன்னு மமுதையா நேற்று சொன்னார். அப்போ அந்த இதற்கான ஒரு சந்தத்திற்குள் கட்டுப்பட்ட ஒரு இசைமை ஒழுங்கிற்குள் உள்ள ஒரு தமிழ் இசைத்தமிழ் ஆகுது. சரி, இது இந்த தமிழ், அது அந்த தமிழ். அப்போ நாடகத்தமிழ்னா என்ன? ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் அவங்க நாம் ஏதோ பெருசாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சாதாரணமாக, ஆனால் அதை பற்றி அவங்க பெருசாகவே சொல்லலை. நாம் இப்போ ரொம்ப பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நாடகத்தமிழ், சிலப்பதிகாரம் நாடக காப்பியம்ங்கிறாங்க. கலித்தொகை பரிபாட்டில் நாடக குணம் இருக்குது. எப்படி இதை நாடக குணம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கூற்று வகைங்கிற தன்மை இருக்குது பாருங்க, இது எதிரும் புதிருமான விஷயமாக. இப்போ நம்ம ரொம்ப உதாரணமாக இப்படி சொல்லலாம். என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இது சும்மா பேச்சு, ஒரு கான்வர்சேஷன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் இது என்ன கேள்வி, பார்த்தா தெரியலையா அப்படின்ட்டிங்கன்னா அங்கே வேற ஒரு இதுக்கு அது தூண்டுது. இப்போ சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா என்ன பண்ணிட்டு போகிற? இப்போ என்ன இன்னொன்று இது பேச வைக்குது. ஏய், என்ன மரியாதையை பேச மாட்டியா? நான் என்ன கேட்டேன்? ஒன்றரையா பேசணும், நீ அன்னைக்கு அப்படி பண்ண இல்லை, உனக்கு எனக்கு மரியாதை, எங்கேயோ இழுத்துட்டு போகுது. இதுதான் டயலாகு. எதிரெதிரான முரண்பட்ட விஷயங்கள் மோதக்கூடியதுங்கிறது இருக்கு பாருங்க, டயலாக். டைனா ரெண்டு, டயோடு. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்றதுங்கிறது இருக்குல்ல, அது டயோடு. லாக், லாகுங்கிறது மொழி, மொனோலாக் தனிமொழி, டயலாக் இரண்டு எதிரெதிரான மொழி. நீங்கள் டயலாகோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அதனுடைய பொருளே இதுதான், எதிரெதிரான இரண்டு அப்படிங்கிறதான். ரொம்ப அற்புதமாக பண்ணி இதை புரிஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். உரையாடல்னு போட்டிருக்கிறாங்க. உரையாடல் ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு படுது. உரையாடல்ங்கும் போது உட்காந்து பேசிட்டு நாங்கள் சும்மா உரையாடிக்கிட்டு இருக்கிறோங்கிற இப்படி சொல்கிறதுனால ஒரு கான்வர்சேஷனுங்கிறதையுமே நம்ம டயலாகுங்கிற மாதிரி இப்போ இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு அரசியல் அமைப்புகள் இருக்குது, பெரும் அமைப்புகள். இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு அமைப்புகளும் நாம் சேர்ந்து செயல்படணும்னு அந்த பேசக்கூடிய பேச்சுங்கிறதுக்கு டயலாக் போய்கிட்டு இருக்கும்பாங்க. அதை தமிழில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறான். பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது கூட இல்லை, பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது வேற, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது பாருங்க, நாம் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை அப்படின்னா முரண்கள் உள்ள விஷயங்களை பேசி தீர்வதற்காக நடக்கிறதுங்கிறது தான் பேச்சுவார்த்தை. டயலாகுங்கிறது அதுதான், எதிரெதிரான முரண்பட்ட ரெண்டு விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒரு தீர்வுக்கு வருவது. நாடகம்ங்கிறது ஒரு தீர்வுக்கு, கடைசியில் அதைத்தான் கொண்டு வந்து எது நல்லது வாழும், கெட்டது வீழும் அப்படிங்கிறதானால்
அதை மோத விட்டு கடைசியில் நல்லது வாழுங்கிற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்கிறது தான் நாடகம். விவாதம், இன்னைக்கு அவர் காரணம் பண்ண விவாதம் பண்ணணும். விவாதம் நாடகம்ங்கிறது முழுக்க முழுக்க விவாதம் பண்ணக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம். அது அங்கே விவாதம் தான். எது சரி எது தவறுங்கிறத வாசகன் அல்லது பார்வையாளன் அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு விவாதத்தை தோண்டி விடுவது. அந்த விவாதம் பார்வையாளர்களுடைய மனதுக்குள்ள அப்படியே தூண்டி தூண்டி, ஏன் இல்லைன்னா காந்திக்கு ஒரு ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த உடனே வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் எப்படி வருது? ஒரு சின்ன விஷயம் விஷுவலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த காட்சி, அவன் படக்கூடிய இன்னல், அப்போ உண்மையினுடைய பெருமிதம், ஆக அது எவ்வளவு உண்மையானது, அப்படி தானே வாழணும். இப்போ ஏன் ஷேக்ஸ்பியருக்கு உலகமே நாடக மேடை, நாமெல்லாம் அது நடிகர்கள்ங்கிற வார்த்தை, நாடக மேடை. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு மோதல்கள், அவ்வளவு முரண்கள், முரண் மோதுகை தான் நாடகம். நீங்கள் கான்ஃப்ளிக்ட்டும் நீங்கள் உங்கள் இதில் த டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இஸ் ட்ராமா. இங்கிலீஷில் இன்றைக்கி உலகம் முழுக்க போனேன், எங்கே பார்த்தீங்கன்னாலும் என்ன சொல்லுவாங்க? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்ஷனுங்கிறதுக்கு போல டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இந்த முரண் மோதுகை எப்படி வளர்த்து செல்லப்படுகிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் நாடகம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த முரண் மோதுகை என்ன அப்படிங்கிறதுங்கிறது தான் இந்த கூற்று வகை நமக்கு கொடுக்குது. இந்த கூற்று வகை அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த நாடகங்கிற வடிவத்தின் மூலமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி எது சரியானதுங்கிறத பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு வகுப்பறை எப்படி ஆசிரியர் மாணவர்களோடு கலந்து பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அதையே வகுப்பறையவே ஒரு விவாத அரங்காக ஆக்கும் பொழுது மாணவனுக்கும் படிக்கிற அந்த பாடம் நல்லா புரியும், ஆசிரியனும் தன்னை இன்னும் கூட மெருகேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒருத்தன் நிகழ்த்துறான் ஆசிரியன்கிறவன், மாணவர்கள் அங்கே இருந்து பார்க்குறாங்க, மேடையில் நடிகன் நிகழ்த்துறான், பார்வையாளர்கள் அங்கே இருந்து பார்க்குறாங்க, அவர்களுக்கு தேவையான ஒரு கருத்தை விவாதத்தின் மூலமாக இவன் வழங்குறான், வகுப்பறையில் பாடத்தினுடைய ஐயங்களை விவாதம் பண்ணி விளக்குறான். இதே தான் நாடகம் என்பது ஒரு வகுப்பறை சூழல், முழுக்க முழுக்க ஒரு வகுப்பறை, ஒரு பயிலரங்கு. இந்த மாதிரி இதில் ஒரு நாடகம் போடும் பொழுது நீங்கள் அந்த கலையின் ஊடாக ஒரு விஷயத்தை இன்னும் அழுத்தமாக மனதிற்குள்ள பதிய வைக்கக்கூடிய ஒன்றுங்கிறது நடக்குது. அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போது அன்றைக்கு வாசிச்சுட்டு இருக்கும்போது எம்ஆர் ராதாவினுடைய நாடகம், சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், ராமாயண நாடகம் போடுறாரு. இன்றைக்கிட்ட நேற்று அவர் கீமாயணம்னார். கீமாயணம்னு எம்ஆர் ராதா போடலை, அவர் போட்டது ராமாயணம் தான். சி சுப்பிரமணியம் தான் இந்த மாதிரி அரையும் குறையுமா ராமாயணத்தை படிச்சுட்டு ராமாயணம் கீமாயணம்னு நாடகம் போட்டுட்ருக்காங்கும் போது எம்ஆர் ராதா கேஸ் போடுவேங்கிறாரு. நான் போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கினதே ராமாயணம்ங்கிறது வாங்கியிருக்கிறேன், கீமாயண நாடகம் போட்டேன்னு நீ எப்படிடா பேச போச்சு, உன் மேலே வழக்கு போடுவேங்கிறாரு. கொச்சையாக்கிறது. இவனுக்கு போடுறது இல்லை, ராமாயணமாக போடுறான், கீமாயணம் போட்டுட்ருக்கானு எதுக்கு போட்டாலும் காக்கான்னு இது வருமே, ராமன் கீமை, ஒவ்வொரு இதுக்கும் அந்த கீ போட்டு வர்ற மாதிரி கீமாயணம்ட்டாங்க. அந்த ராமாயண அதில் உள்ள முதல் காட்சியை அப்படியே நடுங்குது உடம்பெல்லாம். என்னடா நாமெல்லாம் நடிகை, இதை எப்போ நம்மளால் நடிக்க முடியும், அப்படி நடித்தாதானே நாம் இந்த சமூகத்துக்கான ஒரு நாடக கலைஞனாக இருக்க முடியும்னு ராமர் காட்டுக்குள்ளே வர்றாரு, உடஞ்ச வில்லு, இந்த கையில் கள்ளு பானை, இந்த கையில் மாட்டுக்கறி, இதை எம்ஆர் ராதா நடிக்கிறாரு. அதில் அதை கடிச்சிட்டு தான் முதல்ல அந்த சீன்லேயே அவர் பேசுகிறாருங்கிறத இப்போ அதை அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுட்ட நான் இப்போ ஒரு நாடகம் பண்ணலான்னு இருக்கிறேன், முதல் சீன் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு அதை தடுத்து பண்ணுங்களாம்யா, பண்ணலாம், நோட்டீஸ் வரும், நீங்கள் உள்ளே போக வேண்டியது வரும். அவர் ரொம்ப குசாம சொன்னார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணியிருக்கிறாங்க. அன்றன்றைய அரசியலை 1954 குலக்கல்வி திட்டம் முடிஞ்சு காமராஜரை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரியார் படை ராமாயண நாடகத்தில் ஒரு காட்சி வருது,
சுக்ரீவன் வாலி, அனுமன் சுக்ரீவன்கிட்ட போய் அறிமுகப்படுத்துகிறான் ராமர் எம்ஆர் ராதா, அவர் பேர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். இதுதான் எங்கள் சக்கரவர்த்திங்கிறாரு அனுமன். சக்கரவர்த்தி, நான் வந்த நேரத்தில் அவங்களுக்கு பதவி போக வேண்டும். சக்கரவர்த்தி ஒரு குரங்க பார்த்து சக்கரவர்த்தின்னு சொன்னா என்ன குசும்பு இந்த மனுஷனுக்கு இருந்தா, உடம்பு முழுக்க பார்ப்பன எதிர்ப்பும் மற்றதும் மட்டும் இருக்கிறவனால தான் அப்படி யோசிக்கவே முடியும். இல்லை யோசிச்சு பார்க்குறேன். நம்மளாம் அப்படி போட்டு ஒரு நாள் உள்ளே போயிட்டா கூட பரவாயில்லையாங்கிற மாதிரி. என்ன சுப்பிரமணியன் தான் கல்வி மந்திரி, அவரை அனுமனை பார்த்து ஐயா மணிமந்திரி மதிமந்திரி மணியான மந்திரி நீரையாங்கிற சுப்பிரமணியத்தை. என்னடா இவ்வளவு நக்கலா பார்க்குறவங்களை அப்படியே சிரிக்க வச்சு இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்க. ராமாயணத்தை நடத்துறதுங்கிறது மட்டுமல்ல, அப்போ நடந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அதையும் உள்ள கொண்டு வரக்கூடிய சாதுரியம் அது நாடகத்தில் உண்டு. ஏன்னா நாடகம்ங்கிறது முழுக்க முழுக்க நிகழ்காலத்தது. நிகழ்காலம். நீங்கள் ராமாயண நாடகம் போட்டீங்கனாலும் அல்லது கூத்து, எவ்வளவோ கூத்து நிகழ்ச்சிகள், மகாபாரத கூத்து, அந்த கூத்து இந்த கூத்து போட்டாலும் அதில் கட்டியங்காரன்னு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் தான் நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வர்றவன் அந்த கூத்தை. அவன் இல்லைன்னா எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மியூசியத்தில் வைக்கிற பீஸ் மாதிரி தான் ஆகி போயிடும். அவன் ராஜாவினுடைய அந்த புறத்துக்குள்ளேயும் போகலாம், எந்த புறத்துக்குள்ளேயும் போகலாம், பரமண்டலத்துக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாங்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறான். ஏன்னா அவன் தான் நிகழ்காலத்துக்குள்ள இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஏன்னா நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாடகமாக இருந்தாலும் ஷீ என்டர்ஸ் தான், என்டர்டு கிடையாது. அவள் நுழைகிறாள் தான், நுழைந்தால் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க, ஏன்னா ஒரு வார்த்தை தான், ட்ராமா டைஸ் இன் த நைட் இட் செல்ஃப். அன்னைக்கு போட்டால் அன்னையோட நாடகம் முடிஞ்சுது, அடுத்த நாள் போடுறது இன்னொரு நாடகம். அன்னைக்கு வேறு வசனம் வரும், வேறு மாதிரி எப்படி வேணாலும் பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த சூழல், அந்த மனோநிலம், அதற்கு ஏற்ற மாதிரி எதை எதை பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அப்படி பார்வையாளர்களை இருத்தி வைத்து ஒரு விஷயத்தை அவர்கள் மனசுக்குள் விவாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை படைப்புங்கிறதாகத்தான் நான் நாடகத்தை பார்க்குறேன். இதில் குறுந்தொகை பாடல்கள், சில பாடல்களை கொடுத்து அதை பற்றியான இதுகளை சொல்லலாம். ஆனால் அது இருக்கட்டும். அதற்கு முன்னாடி சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம அது மேலே விமர்சனங்கள் எது வேணாலும் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சிலப்பதிகாரத்தை தான் நமக்கு நாடக காப்பியம்னு, எவ்வளவோ காப்பியங்கள் இருந்தாலும் எல்லா காப்பியத்தையும் அவங்க நாடக காப்பியம்னு சொல்லலை, சிலம்பை மட்டும்தான் நாடக காப்பியம்ங்கிறாங்க. ஏன் நாடக காப்பியம்னு சொல்கிறாங்கன்னா, அது முழுக்க எப்படி ஒரு நாடகம் எழுதப்பட வேண்டுமோ அதுபோல். இப்போ நீங்கள் வழக்குரை காதையை பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு நாடகம்தான். அதற்கு முன்னாடி முதல்ல அந்த அரங்கேற்றுக்காதை இல்லை, முதல்ல மங்கள வாழ்த்து பாடல், மங்கள வாழ்க்கை ஐரணிங்கிறது இருக்கு பாருங்க, முதல் ஆரம்பிக்கிற இடத்துலையே வைக்கிறார் சிலப்பதிகாரத்தில். வேற எந்த காப்பியமும் குழந்தை பிறப்புல இருந்து அடுத்தடுத்து தான் காட்சிகள் சொல்லப்படும். சிலப்பதிகாரம் ஒன்றில் தான் திருமணமாகிற இடத்துல ஆரம்பித்து அடுத்தால அந்த கல்யாணம் முடியுது. அவர் அரங்கேற்றுக்காதையில் இன்னொரு மாதவிங்கிற பெண்ணோட போயிடுறாரு. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதோ, எங்கே முரண் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நாடகம் ஆரம்பிக்கிறது. அதை ஒரு காவியமாக செஞ்ச தன்மைங்கிறது இருக்குல்ல. ஒருவேளை அதில் யவனர்கள் மற்றவர்கள் வர்றதுனால கிரேக்க தொடர்பு அதில்
இளங்கோவடிகளுக்கு கிடைச்ச அனுபவங்கள் மற்ற விஷயங்கள்னால அங்கே உள்ள ஒரு துன்பியல் நாடகத்தினுடைய பாதிப்பு அவருக்குள்ள அந்த கதைகளை கேட்டு இங்கு புறநானூரில் சொல்லப்பட்ட ஒரு முறை இழந்த திருமால் பத்தினிங்கிற அந்த ஒரு கதையை எடுத்து இவருங்க நாடகமாக்குனாரா அல்லது ஒரு நாடக காப்பியமாக்குனாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அதற்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மிக அற்புதமான ஒரு கிரேக்க துன்பியல் நாடகத்திற்கு இணையான மதுரை காண்டம் வரையிலான சிலப்பதிகாரம்ங்கிறது அற்புதமான நாடகம். அது தமிழருக்கு கிடைச்சிருக்கிற மிக பெரும் கொடை அப்படிங்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த சிலப்பதிகாரத்தினுடைய காட்சிகள் ஒவ்வொன்றையும் சொல்லி போனால் இதாகும். நீங்கள் இடத்துல ஊர்வலம் போக வேண்டியது இருக்குது, கூட்டம் வேறு இருக்குது, விருதளிப்பு அது இதெல்லாம் இருக்குது. பார்ப்போம், இன்னும் காலம் உங்களுக்கும் இருக்குது நமக்கும் இருக்கும். சந்திப்போம், பேசுவோம். பேசுவோங்கிறதோட செய்வோம். ஏன்னா நாடகம் செய்கிறதுங்கிறது பல பேரை முயற்சி பண்ணியும் இப்போ நான் எங்கேயுமே அதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது சரியாக கிடைக்க மாட்டேங்க. உங்கள்கிட்ட கூட ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், நாடகமா அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்துட்டீங்க. ஆமாம், இந்த இப்போ அவர் வேறு இருக்கிறாரு, புருஷோத்தமன். இப்போ பல வேறு அமைப்புகள்கிட்ட இது பண்ணி பார்த்தேன். நாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பெரியார் மண் என்று பீத்து திரிகிறேங்க. பெரியார் பற்றிய நாடகத்தையே போட்டு கல்லூரி வாசலை விட்டு வெளியில் கொண்டு போய் போட முடியாத சூழல் தான் யதார்த்தமாக இருக்குது. அதுதான் யதார்த்தம். அப்போது இது ஒரு 2000 பேருக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, ஒரு காட்சி நடந்தது, போட்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குதே வெளியே, அதற்கப்புறம் அடுத்தால போக முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது. அதை இது பண்ணுவதற்காக இது ஒரு தொடக்கம், புள்ளி அப்படிங்கிறதாக எடுத்துக்கிறோம். நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்போம். எங்காவது ஒரு புள்ளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். அப்போ மீதி கதைகளை நாம் பேசுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.